ஹிஜ்ரா என்றால் என்ன? ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த மார்க்க சட்ட வல்லுநராகவும் ஹதீஸ் கலை நிபுணராகவும் இருந்த இப்னு தகீகுல் ஈத் அவர்கள் ஹிஜ்ராவை 5 நிகழ்வுகளாக சொல்லுகிறார்கள். முதலாவது ஹிஜ்ரா அல் ஹிஜ்ரத்துல் ஊலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹிஜ்ரா, அபிசீனிய மண்ணிற்கு முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏகத்துவ கொள்கை கொண்ட இஸ்லாமியர்கள் தன் வீடுகளையும் தன் இருப்பிடங்களையும் விட்டு வெளியேறி சென்ற அந்த நிகழ்ச்சி. இரண்டாவது ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதீனா நகருக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாக்களுடனும் சென்ற அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சி. இதை நாம் ஹிஜ்ரா வருடத்தினுடைய முக்கிய புள்ளியாக நாம் கொள்கின்றோமோ அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சி. மூன்றாவது ஹிஜ்ரா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரிலே இஸ்லாமிய பேரரசை நிறுவிய பிறகு அரபக தீபகற்பத்தின் பல்வேறு இடங்களிலே இருந்த இனக்குழுக்கள், கோத்திரங்கள், அவர்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் தன் கிராமங்களையும் தன் கோத்திரத்தின் வசிப்பிடங்களையும் விட்டுவிட்டு நான் நபிகளாருடன் இனி இருக்க வேண்டும், இஸ்லாமிய சூழ்நிலையுடன் நான் வாழ வேண்டும் என்று தன் இருப்பிடங்களை விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனா நகருக்கு வந்தது. நான்காவது ஹிஜ்ரத், மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பிறகு, மக்காவும் வெற்றி அடைந்த பிறகு, மக்காவிலே இஸ்லாமிய சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு பிறகும் நான் நபிகளார் அவர்களின் மாநகரமான மதீனாவிற்கு சென்று இருக்க வேண்டும் என்று மக்கா நகரை அதற்கு பிறகும் துறந்து மதீனா மாநகருக்கு சென்ற ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சி. இது இஸ்லாத்தினுடைய நான்காவது ஹிஜ்ரத். ஐந்தாவது ஹிஜ்ரா மிகவும் முக்கியமானது, ஒரு தனி மனிதனுடைய ஹிஜ்ரா. இப்னு தகீகுல் ஈத் அவர்கள் இந்த ஐந்தாவது ஹிஜ்ரா ஒரு மனிதனுடைய வாழ்வு முழுவதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள். ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற ஹதீஸ் தொகுப்பின் விரிவுரையாளர் இந்த ஐந்தாவது ஹிஜ்ராவை மிகவும் அழகாக விளக்கமாக சொல்லுகிறார்கள். இந்த ஐந்தாவது ஹிஜ்ரா ஒரு மனிதன் தன் வாழ்வில் தன்னுடைய குணங்களிலிருந்து ஹிஜ்ரத் செய்வது, ஒரு மனிதன் தன் செயல்களிலிருந்து ஹிஜ்ரத் செய்வது, தன்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து ஹிஜ்ரத் செய்வது என்ற இந்த அமைப்பு இருக்கின்றதே, எதை நாம் பொதுவாக ஹிஜ்ரா என்று ஒரு சொல்லாடலாக உபயோகிக்கின்றோமோ அதை ரியாதுஸ் ஸாலிஹீனின் விரிவுரையாளர் மிக அழகாக 3ஆக பிரித்து சொல்கிறார். முதலாவது ஹிஜ்ரத்துல் மகான், ஒரு இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து செல்லுவது. சில நேரங்களிலே நாம் வாழும் சூழ்நிலைகள் நம்மை தவறு செய்ய வைக்கும். நாம் வாழக்கூடிய சூழ்நிலையிலே இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு சிரமமான ஒரு வசிப்பிடங்களிலோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கொண்ட இருப்பிடங்களிலோ இருந்தால் அந்த நேரத்திலே அந்த இடத்தை விட்டு சிறந்த இடத்தை தேடிச் செல்வது ஹிஜ்ரத்துல் மகான் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத்துல் அமல். ஹிஜ்ரத்துல் அமல் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளில் பிறருக்கு